ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது சப்ஜெக்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோமோ அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. எனக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் வருது. ஸோ கமெண்ட்ஸு அதை வச்சு பார்த்து நான் வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியலை அப்படின்னாலும், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து நிறைய பேர் வந்து இந்த வருஷம் 2025 வந்து நிறைய பேர் வந்து ஜூலை 12 எழுதியிருப்பீங்க. ஸோ எல்லாருமே காமனாக சொல்கிறது என்ன, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேட்டர்ன் இல்லை. ஸோ எப்போவுமே வருஷம் வருஷம் கேட்குறதுக்கு வழக்கத்துக்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது கரெக்டு தான். பட் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை லைவ் வரும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம் வந்து படிக்கவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைக்கா, எனக்கு வந்து படித்து அது ஹோப் வந்து போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து படிக்கிறத நீங்கள் படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் எழுத முடியும், அதுக்கப்புறம் உங்களால் எழுத முடியாது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஸோ வந்து கொஷின் பேட்டர்ன் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இத்தனை வருஷமாக நிறைய பேர் வந்து எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க. அதை வந்து இந்த ஒரு வருஷம் கொஷின் பேட்டர்ன் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டால் அப்படி விட்டுட்டு போகாதீங்கன்னு அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ உங்கள் திறமைக்கு தகுந்த மாதிரி எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டு இல்லை, அதுக்கான ஒரு எக்ஸாமும் வரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் படிங்க. நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே உங்களுக்கான நாள் வந்து வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எதாவது சொல்லுவேன். நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, நான் வந்து இனிமேல் எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேங்க்கா அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் அப்படி உங்கள் ஹோப்பை வந்து நீங்கள் கைவிடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஓகே இனிமேல் கூட நான் படிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து லைவில் சொன்னீங்க. ஓகேங்களா? அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் வந்து இது நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு எதுவும் நடத்திக்காதீங்க. இது வந்து எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஈவன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாகவே இருந்தாலும் சரி, நம்ம இவ்வளோ படிக்கிறோம் நமக்கான மார்க்ஸ் வர மாட்டேது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ்பரன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருந்த ஒரு அசோசியேட்டாக இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம போடுற எஃபர்ட் நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். நமக்கான நாள் ஒன்று வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் படிங்க, ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம் எழுதுகிற ஆஸ்பரன்ஸும் படிச்சுட்டே இருங்க. நம்ம படிக்கிறோம், அதுக்கான ஒரு வேல்யூ, அதுக்கான ஒரு ஹோப் வந்து நமக்கு நாளுக்கு நாள் குறையுதே அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. ஓகேவா? மார்க்கெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. உங்களுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட நாலேஜும் அந்த மெமரி பவரும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம அன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தோம்ல அப்படின்றது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. எக்ஸாம் எப்படி கேட்டாலும் சரி, என்னால் முடியும், ஒன் டே கண்டிப்பாக நானும் வந்து பாஸ் ஆவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு படிங்க. அதே மாதிரி ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நான் ஒரு நாள் எனக்கு வேண்டிய கோலை நான் ரீச் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட உழைங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த தடவை நான் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுக்கலைன்னா என்ன, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன் அப்படிங்கிற ஹோப்போடு படிங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு மைண்ட் சேஞ்ச் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வரும். இது வந்து நான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் மைண்ட் செட் மாறும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.